இன்றைக்கி நம்ம கூடலூரில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஊருங்க. எஸ், செங்கோட்டை ட்ராவல் பண்ண போகிறோம். கூடலூர் டு செங்கோட்டை ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் பார்த்தீங்களா, ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருந்து செங்கோட்டைக்கு ஃபஸ்ட்டு நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் கொண்டு வந்ததுன்னா இந்த பஸ் தாங்க. கூடலூரில் இருந்து செங்கோட்டை போகிற பஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க எனக்கு இந்த எஸ்சிடிசியில் கூடலூரில் இருந்து செங்கோட்டைக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபீக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போது எங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கூடலூருங்க. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் இங்கே இருக்கேன். இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் கூடலூரில் இருந்து ஒரு vlog நான் ஸ்டார்ட் பண்ணதில்லைங்க. கூடலூரே நான் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் கூடலூர் வரேன். ஊட்டி வரைக்கும் வந்திருக்கேன். ஊட்டி தாண்டி இந்த கூடலூர் நான் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இன்றைக்கி நம்ம கூடலூரில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஊருங்க. எஸ், செங்கோட்டை ட்ராவல் பண்ண போகிறோம். கூடலூர் டு செங்கோட்டை ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடியே அழகாக நிற்கும். எஸ்சிடிசி தாங்க. எஸ்சிடிசியோடைய BS6 MG பில்ட் இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே கரெக்டாக கூடலூரில் மதியானம் 3:15 எடுக்கிறாங்க. 3:15 எடுத்து காலையில் செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு போகிறாங்க. டைம் வந்து இப்போ 2 தாங்க ஆகுது. டைம் இன்னும் 1 மணி நேரம் மேலே இருக்குது. சரி, ஓகே, இப்போயே ஒரு இன்ட்ரோ கொடுத்து பாசிட்டிவாக இந்த ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிரைவரை நான் வட்டம் இந்த ஒரு vlog சூப்பராக கேட்டு நல்லபடியாக பர்மிஷன் கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிரைவரை நான் வந்துட்டோன்னே பர்மிஷன் கேட்டு இந்த ஒரு vlog சூப்பராக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்களா, வியூவில் சூப்பராக இருக்குல்லங்க. ஒரு அழகான ஒரு பிளேஸ் இந்த கூடலூர். அப்படியே இயற்கையாக நல்லா இருக்குங்க. இங்கேருந்து நிறைய TNSTC பஸ், அடுத்து KSRTC பஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கேரளா ஆர்டிசியும் இருக்குது, கர்நாடகா ஆர்டிசியும் இருக்குது. நம்மளுடைய TNSTCயில் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு இருக்குது, திருப்பூர் இருக்குது, திருச்சி, அதாவது கூடலூர் திருச்சி ஃபேமஸான பஸ்ஸெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 2 o'clockனால உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதே ஈவினிங்கு மார்னிங் டைமில் வந்திங்கன்னா பஸ்ஸஸ் வந்து நிறையா பஸ்ஸஸ் நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா பஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கூடலூரில் இருந்து ஊட்டி, இல்லைன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சி, இந்த சைடு மைசூர்லாம் போகணுன்னா கூட உங்களுக்கு பஸ் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. கூடலூரில் இருந்து எஸ்சிடிசி வந்து எந்தெந்த ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம போகிற ரூட்டுங்க கூடலூரில் இருந்து செங்கோட்டை அது ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூடலூர் டு சென்னை கிளாம்பாக்கம் பார்த்துருப்பீங்க. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிளம்பிடுச்சு. இங்கே கரெக்டாக 2 மணிக்கு எடுப்பாங்க. 2 மணிக்கு எடுத்து அதிகாலை 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து போகிறாங்க. சேம் இதே தான். BS6 MG பில்ட்டு நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் அந்த பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு உங்களுக்கு வந்து கூடலூர் அந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ் இங்கே கூடலூரில் 1 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5:30 மணி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகிறாங்க. மொத்தமாகவே 3 எஸ்சிடிசி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடலூர் வந்து ஒரு மெயினான ஊருங்க. ஏன்னா ஊட்டியில் இருந்து கூடலூர் வழியாக தான் உங்களுக்கு மைசூர் போகிற இது இருக்குது. அந்த முதுமலை வழியாக தான் போவாங்க. ஸோ அதனால்
நிறையா அந்த கர்நாடகா ஆர்டிசி கேஎஸ்ஆர்டிசி வந்து நிறையா கிராஸ் ஆகும். ஸோ அதனால் பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த கூடலூர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணுறது அதிபன் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரோ, இந்த ஒரு ட்ராவல் எப்படி இருக்கும்? கொடுத்துட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா போதும், தரமாக சூப்பராக இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. பஸ் இங்கே தான் இருக்குது. வந்துட்டும் பர்மிஷன் கேட்டுட்டு கொடுத்துருவாங்க தான் நம்புகிறோம். மோஸ்ட்லி நம்பிக்கையாக இருக்கேன் கொடுத்துருவாங்க. ஏன்னா கொடுத்துருவாங்க, அந்த நம்பிக்கையோட பாசிட்டிவோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கேட்டு நம்ம ஒரு vlog அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. அடுத்தது நான் காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன், ஸ்டிக்கரிங்லாம் காட்டுறேன். சூப்பராக இருக்குது, பஸ்ஸை பாருங்கள். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்களா, ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 2-3 vlogger எடுத்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை, ஊட்டி, கூடலூர், ராஜபாளையம், கோயம்புத்தூர் அது மாதிரி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. பஸ்ஸு பார்க்க சைடுலேயும் ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்காங்க, இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஒட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog நமக்கு அமைய போகுது. கூடலூர் டு செங்கோட்டை. 15 minutes later. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:50. இந்த இடத்துல தான் நம்ம பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. திடீர்னு டிரைவர் அண்ணா வந்தார், பஸ்ஸை கொண்டு டிப்போக்குள்ளே கொண்டு போயிருக்காரு. எதுக்கு கொண்டு போயிருக்காரு என்ன தெரியல. இன்னும் பர்மிஷன் கேட்கல. வந்தால் தான் பர்மிஷன் கேட்டு இந்த ஒரு vlog சூப்பராக எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வண்டி வரட்டும், டிப்போக்குள்ளே போயிருக்கு, டிப்போக்குள்ளே இருந்து வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் vlog பர்மிஷன் கேட்டு எடுக்கலாம். மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:50. 3:15 இங்கேருந்து எடுக்கணும். ஸோ எத்தனை மணிக்கு கொண்டு வந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம். 5 minutes later. மக்களே, நம்மளுடைய வண்டி வந்துடுச்சு. டிப்போக்குள்ளே கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. டைம் இன்னும் கரெக்டாக ஒரு 20 minutes இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டு vlog எடுக்கலாம், சரிங்களா? கூட்டம்லாம் ஏறுறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க கம்மி தாங்க. கோயம்புத்தூர் போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க, மேட்டுப்பாளையம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் மட்டும் தென்காசி போகிறாரு. அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போகிறனால முன்னாடி போயிட்டார் ஒரு பேக்கை வச்சுட்டு. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் அது மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்டுட்டோம், வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிரைவர் அண்ணனுக்கு இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது இதாங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். இதில் ஒரு சீட்டு சைடு சிங்கிள் சீட்டில் வந்து அதில் ஒன்று போட்டிருக்கோம். மோஸ்ட்லி இங்கே யாரும் வரமாட்டாங்க. 2 இது கேட்டு இங்கே நாங்கள் 2 பேரும், நானும் அதிபனும் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு சீட்டோட ரெக்ளைனிங் தாங்க. ஸோ சீட்டோட ரெக்ளைனிங் நல்லாவே சூப்பராகவே சாஞ்சிக்க முடியுது. இங்கே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டை வந்து நீங்கள் ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். பக்கா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் வந்து நல்லா ப்ளூ கலரில் சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குங்க.
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க. சூப்பராக போயிட்டுருக்கு இது வரைக்கும் ரைடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருந்து டிபார்ட் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கேபின் பிடிச்சி உட்காந்துட்டேங்க. சூப்பராக ஓட்டினார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் டு ஊட்டி அந்த சைடு கேபின் பண்ணேன். ஏன்னா அந்த ரூட்டு நான் கவர் பண்ணதே இல்லை இது வரைக்கும் வ்ளாக்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபின் எடுத்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலேயே ஃப்ரண்ட்டில் உட்காந்து கேபின் எடுக்க தான் போகிறேன். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து குன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் போவோம். அந்த ரூட்டில் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. டெய்லி கூடலூரில் மதியானம் 3:15 எடுத்து செங்கோட்டை அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு போகிறாங்க. ரிட்டன் டைரக்ஷனில் செங்கோட்டையில் டெய்லி நைட்டு 7 மணிக்கு எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வந்து 9 மணிக்கு வராங்க. ஊட்டி வந்து ஒரு 8 மணிக்கு வருவாங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோட டைமிங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கேபின் உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து குன்னூர் வழியாக அப்படியே மேட்டுப்பாளையம் போவோம். இந்த ரூட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேபின் எடுத்து. ஸோ அதனால் இந்த ரூட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே கேபின் எடுக்கலாம். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான க்ரூங்க. டிரைவரை நான் ஒரு நல்ல ஜாலி டைப்பு. ஜாலியாக போயிட்டுருக்கு கேபின். அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக போகுது. சூப்பராக கேட்டோன்னு ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ ஜாலியாக போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டுருக்கு கேபின் ரைடு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
டைம் கரெக்டாக ஒரு 7:15ங்க. நமக்கு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா கல்லாறு தாண்டி இன்னும் மேட்டுப்பாளையம் வரல. மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹோட்டல் அன்னபூர்ணா இந்த இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. போய் சாப்பிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க போய் சாப்பிடலாம். 15 minutes later. நல்ல ஒரு சூப்பரான இடத்துல டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன், ஒரு பிளெயின் தோசை. நான் ஒரு தோசை, அதிபன் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டாரு. 2 பேருக்கும் சேர்த்து 150ங்க. ஒரு தோசை 75. நேற்று மைசூரில் சாப்பிட்டோங்க மசால் தோசை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசையோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான் ஆச்சு. பட் ஆனால் இங்கே பிளெயின் தோசையே வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் விற்கிறாங்க. எனிவேஸ் நல்லா சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு ஹைஜீனிக்கான இடத்துல தான் நம்மளுடைய எஸ்சிடிசி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாங்க. கூடலூர் டு செங்கோட்டை எந்த ரூட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, கூடலூரில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஊட்டி வந்து அங்கேருந்து குன்னூர் வந்துடுறாங்க. குன்னூரில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லார் வழியாக மேட்டுப்பாளையம் வந்துடுறோம். மேட்டுப்பாளையமில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோயம்புத்தூர் போயிடுறோங்க. காரமடை வழியாக கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் உங்களுக்கு 2 பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர். 2 பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. மோஸ்ட்லி காந்திபுரத்தில் சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா சிங்காநல்லூர் உள்ளே போக மாட்டாங்க. சப்போஸ் காந்திபுரத்தில் சீட்டு ஃபில் ஆகலைன்னா உங்களுக்கு சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல்லடம் வழியாக சிங்காநல்லூருக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் வழியாக அப்படியே தாராபுரம் போய் அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை. இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. சரி, ஓகே, டிரைவர் அண்ணா வந்துட்டார். வாங்க போகலாம். விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா நம்ம கூடலூரில் இருந்து இது வரைக்கும் டின்னர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபின் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் தாண்டி அங்கேருந்து மீதி கேபின் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ போய் சீட்டில் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகலாம். 2 hours later. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15 காந்திபுரம் வந்திருக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து காந்திபுரம் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்தேன். லாஸ்ட் இயர் நவம்பரில் வந்தேன். அதுக்கப்புறம் காந்திபுரம் வந்து ரொம்ப நாள் கழித்து வரேன். கரெக்டாக 9:15 வந்திருக்காங்க. இங்கே ஒரு 15 மினிட்ஸ் நிற்கும், 15 நிமிஷம் நிற்கும். கரெக்டாக 9:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் இருந்து எடுத்துருவாங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம் மக்களே. நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் டு செங்கோட்டை சீட்ரில் ட்ராவல் பண்ணுறேன். சீட்ரோடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 565ங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங் 565, ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 610ங்க. ஸோ நான் புக் பண்ணது ஆன்லைன் புக்கிங்கு. சீட்டுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 610. இதே நீங்கள் ஸ்லீப்பரில் செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 835 சம்திங் வருதுங்க. ஆஃப்லைன் புக்கிங் 835. அதில் இருந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த புக்கிங் சார்ஜஸ் 50 ரூபா சேர்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 885 அந்த மாதிரி சம்திங் வந்து ஸ்லீப்பருக்கான டிக்கெட் ஃபேர் வரும். இந்த கோயம்புத்தூரில் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடலூரில் இருந்து செங்கோட்டைக்கு ஃபஸ்ட்டு நான் ஏசி சீட்டட் கம் ஸ்லீப்பர் கொண்டு வந்ததுன்னா இந்த பஸ் தாங்க. கூடலூரில் இருந்து செங்கோட்டை போகிற பஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூருக்கு வேணால் நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் இருக்குது, ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் இருக்குது, சென்னைக்கு ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் இருக்குது. நான் சொல்ல வர்றது கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூரில் இருந்து ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை அந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர்னால் நம்மளுடைய கூடலூர் டு செங்கோட்டை போகிற ஏசிடிசி தாங்க. இந்த சைடை எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், இப்போது கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோயிலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடி தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அல்ட்ரா டீலக்ஸு. ஆனால் நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர்னால் ஃபஸ்ட்டு வந்தது இந்த பஸ் தாங்க. கோயம்புத்தூர் வழியாக கூடலூரில் இருந்து ஊட்டி, கோயம்புத்தூர் வழியாக உங்களுக்கு செங்கோட்டை போகிற பஸ்னால் நம்ம போகிற பஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். கொடைக்கானல் பெங்களூர் ரூட்ல நீ பண்ணல கொடைக்கானல்? ஆமாண்ணா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணேன். அவ்வளோ தூரம் இருக்கு ரோடு, சின்ன ரோடு, ரொம்ப எனக்கு சிரமம் போயிட்டு எரிச்சலா இருக்கும். நாங்கள் பூரா அந்த விரல் இப்போ அந்த மாதிரி தண்ணியும் வர மாட்டேங்குது. அப்போதான் தண்ணி 3 மாதம் வந்துகிட்டே இருக்கும். அதான்
டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:55ங்க. 12 மணி ஆக போகுது. மிட் நைட் 12 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. தாராபுரம் தாண்டி விட்டுருக்காங்க. தாராபுரம் உள்ளெல்லாம் போல், தாராபுரம் பைபாஸ் பிரிட்ஜ் மேலே ஏறி அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இது வந்து செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பாக விட்டுருக்காங்க. கேபின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிங்காநல்லூர் தாண்டி அங்கேருந்து அந்த சூலூர் பல்லடமை அதெல்லாம் வந்து கேபின் எடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூட் எடுத்து கேபின்னு. ஸோ அதனால் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கிட்டு காலையில் தென்காசியில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு தூங்குகிற மக்களே, குட் நைட். The next morning. குட் மார்னிங் மக்களே. நல்ல ஒரு சூப்பரான தூக்கம். எங்கே வந்திருக்கோன்னா தென்றல் தவிழும் தென்காசிங்க. எஸ், தென்காசி பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப நாள் கழித்து வர தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ட்ரெயினில் வந்திருக்கேன், ஆனால் பஸ்ஸில் இதான் ஃபஸ்ட் டைமு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை போயிடுவோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, ஃபைனலி நம்மளுடைய டெஸ்டினேஷனான செங்கோட்டை வந்துட்டோங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க எனக்கு இந்த எஸ்சிடிசியில். கூடலூரில் இருந்து செங்கோட்டைக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி போட்டிருப்பாங்க. 3:15க்கு கூடலூரில் எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி போட்டிருப்பாங்க. ஆனால் டைமிங் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்குங்க. கூடலூரில் உங்களுக்கு எடுக்கிற டைமிங் அதே டைமிங் தான், 3:15க்கு எடுத்து. ஊட்டியில் டைமிங் சேஞ்ச் ஆகிருக்கு. ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4:45க்கு எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:45 மாறிடுச்சு. ஊட்டியில் டைமிங் வந்து ஈவினிங் 5:45க்கு எடுக்கிறாங்க. அதனால செங்கோட்டையிலையும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இங்கே டைமிங் வந்து 7 மணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலே தாங்க. வெறும் ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தான் வந்திருக்காங்க. இந்த 5 நிமிஷம் டிலேயில் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு ட்ராவலை நல்லபடியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி இங்கே செங்கோட்டை வந்திருக்கோம். இது ஒரு லாங் ஜர்னி தாங்க. ஒரு 14 மணி நேரம் 16 மணி நேரம் கிட்ட ஜர்னி தான். நேற்று 3:15க்கு நம்ம பஸ் ஏறினோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கூடலூர், ஊட்டி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருந்து நீங்கள் வந்து இங்கே செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், கடையநல்லூர் இந்த ஏரியாக்கெலாம் வரீங்கன்னா இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. என்ன ஒன்றுனா சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகலைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து இன்னும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் போல், இன்வெர்ட்டர் ப்ராப்ளம் போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலேயும் சீட்லேயும் சரி ஸ்லீப்பர்லேயும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகலை. அது ஒன்று சின்ன மைனஸ் ஆகிடுச்சு. முன்னாடி தான் டிரைவரை நான் ஓட்டுறாருல்ல, அங்கே தான் வந்து சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆச்சு.
அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் சார்ஜ் எந்த அளவுக்கு கம்மியாகுன்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சார்ஜ் போட்டு நல்லபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தாச்சு. vlog-ஐ வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சூப்பரான பஸ்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வண்டியோட ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக ஒட்டியிருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட் உங்களுக்கு காட்டுறேன், பக்காவாக சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ரொம்ப நாள் பிளான் எனக்கு இந்த பஸ்ஸு. இந்த BS6 மாற்றின பிறகு இந்த கூடலூர் செங்கோட்டை வந்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ட்ரை பண்ணியாச்சு மக்களே. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பஸ்ஸு போயிட்டுருக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா. பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிப்போ போகுதுங்க. டிப்போ போயிட்டு ஈவினிங் எடுப்பாங்க மறுபடியும் கூடலூருக்கு. பாய்ண்ணா, பாய் பாய். கொடுத்து வச்சுருக்கணும்.